திருச்சிற்றம்பலம். திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் 19வது பாடல். மடங்கையன் வல்வினை காட்டை நின் மன்னருள் தீக்கொழுவும் விடங்கையன் தன்னை விடுதி கண்டாய் என் பிறவியை வேறொடும் களைந்து ஆண்டுகொள் உத்தரகோச மங்கைக்கு அரசே கொடுங் குன்று உரித்து அஞ்சுவித்தாய் வஞ்சி கொம்பினையே. பதவுரை. உத்தரகோச மங்கைக்கு அரசே குன்று கொடுங்கரி உரித்து மலை போன்ற கொடிய யானையை உரித்து வஞ்சி கொம்பினை அஞ்சுவித்தாய். வஞ்சி கொடி போன்ற உமையம்மையை அச்சமுறச் செய்தவனே, என் வல்வினை காட்டை எனது வலிமையான வினை காட்டினை மடங்குதல் இந்த இடத்துல ஒடுங்கி அழியுமாறு நின் மண்ணருள் தீக்கொழுவும் நின் பேரொருளாகிய நெருப்பிட்டு கொளுத்தக்கூடிய விடங்க ஆண்மை மிக்கவனே, எந்தன்னை விடுதி என்னை கைவிட்டு விடாதே. என் பிறவியை வேறொடும் களைந்து ஆண்டுகொள் அடியேனது பிறப்பை மூலத்தோடு களைந்து ஒழிந்து என்னை ஆண்டு கொண்டு அருள்வாயாக. உத்தரகோச மங்கைக்கு அரசே. உத்தரகோச மங்கை என்பது பக்தரெல்லாம் பார்வேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோச மங்கையூர் அப்படின்னு மாணிக்கவாசகர் பல இடங்களில் உத்தரகோச மங்கையை சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார். இதன் நீத்தல் விண்ணப்பம் உத்தரகோச மங்கையில் அருளை பெற்றது. அது மாதிரி திருப்பொன்னூசல் உத்தரகோச மங்கையில் அருளை பெற்றிருக்கிறது. மாணிக்கவாசகருடைய அபிமான ஸ்தலம். அதனால் அங்கே இருக்கின்ற சிவபெருமானை விழித்து இந்த செய்திகளை சொல்லுகிறார். சிவபெருமானுடைய எண் குணங்களில் ஒன்று அளவில் ஆற்றல். 8 குணம் அவனுக்கு. நம்ம அவனுடைய குணத்தை சிந்திக்க சிந்திக்க அந்த குணங்களெல்லாம் நமக்கு நெருக்கமாக வந்து நம் மீது பதியும். அதனால் அந்த எண் குணங்களையும் சிந்திக்கிறது மாதிரியான செய்திகளைத்தான் நம்முடைய அருளாளர்கள் தேவாரத்திலும் திருவாசகங்களிலும் சொல்லி இருக்கின்றார்கள். அதற்கு நன்றாக பதிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் புராண செய்திகளையும் எடுத்து நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல கஜமுகாசுரனை வென்ற செய்தியை இங்கு மாணிக்கவாசக பெருமான் நமக்கு அந்த புராண செய்தியை சொல்லுகிறார்கள். கொடுங்கரு குன்று உரித்து அப்படின்னு பாட்டில் இருக்குது. அதை நம்ம வந்து மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். குன்று கொடுங்கரி உரித்து. இப்போ யானையை பற்றி சொல்கிறார். கரி என்பது யானை. அந்த யானை எப்படி இருக்குதான்? குன்று போல இருக்குதான். அப்போ யானையினுடைய அளவில்லாத ஆற்றல் நமக்கு தெரிகிறது. ஏன்னா சாமி யானையை கொண்டாருன்னா நமக்கு ஒரே செய்தியில் முடிஞ்சிடும். மனிதன் கூட சில சமயம் பீமன் யானையை கொண்டான் அப்படின்லாம் வரலாறு உண்டு. துரியோதனனும் யானையை கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவன் அப்படின்லாம் புராணங்களில் இருக்குது. ஆனால் இந்த யானை எப்படின்னா இது வந்து சாதாரண யானை இல்லை. இது ஒரு அசுரனே யானையாக வடிவெடுத்து வந்தவன். கயமுகாசுரன்னு பேர். அதனால் அவன் குன்று போன்று அப்நார்மலாக இருப்பான். அதாவது சாதாரண யானையை விட மிக பெரிய யானை, உருவம் படைத்த யானை, குன்று போன்ற வடிவமுடையவன். அதோடு கூட உடம்புல பலத்திலையும் குன்று போன்றவன், குணத்திலையும் கொடுமையான குணமுடையவன். அதுதான் சொல்கிறார் குன்று கொடுங்கரி உரித்து. உரிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லையா? சாதாரணமாக நம்ம ஒரு பழத்தை உரித்தோம் அப்படின்னா, ஆரஞ்சு பழத்தை உரித்தோம் அப்படின்னா அது நமக்கு எளிமையானது. யானையை உரிக்கிறதுனா அவனுடைய தோலை அதை உரித்து அவன் போர்த்தி இருக்கிறான். அட்ட விரட்டத்தரங்களில் ஒன்று இல்லையா? அதை சொல்கிறார். மகுடாசுரன் ஒருத்தன் இருந்தான். அவன் பேரை பாருங்கள், மகுடம்னால எருமாடு. மகுடாசுரன். அவனுக்கு பிறந்தவன் இந்த கயாசுரன், கயமுகாசுரன். அவன் யானை வடிவம் எடுத்தவன். அவன் அசுரர்களுக்கு எப்பொழுதும் தேவர்களை அவங்களை துன்புறுத்தணும், மக்களை துன்புறுத்தணும். இந்த சேடிஸ்ட்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எப்போதாலும் ஏதாவது தவறான செயல்களை செய்யணுங்கிறதுலேயே ரொம்ப விருப்பம் மிகுந்தவர்கள். குணங்களிலே கொடிய குணமுடையவர்கள். சித்திரவதை செய்வதிலே நிபுணர்கள் அவங்கள்லாம்.
அந்த கயமுகாசுரன் என்ன பண்ணால் தனக்கு இருக்கின்ற அசுரனாக இருக்கின்றதை விட இன்னும் மேலும் ஆற்றல் வரணும்னு நினச்சான். அவன் பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணான். தவம் பண்ண உடனே பிரம்மா அவனுடைய கடுமையான தவத்திற்கு இணங்கி அவர் எதிரே எழுந்தருளினார். எழுந்தருளி உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவன் சொன்னான், நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் வெற்றி கொள்ள வேண்டும். எப்பா எல்லாருங்கிறதுல ஒன்றை விட்டுடு. ஏன்னா எல்லாரும் மனிதர்கள், ஆன்மாக்கள். ஆனால் ஆன்மா அல்லாத ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் ஒன்று இருக்குது, அது சிவபெருமான். அவர்கிட்ட மட்டும் நீ போகாத, மற்றவங்கள்ட்ட யாரை வேணாலும் நீ வெற்றி கொள்ளலாம், அவர்களை ஆளலாம், அப்படிப்பட்ட வரத்தை உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு இந்த வரம் பெற்ற வரமும் அதிகாரமும் யார்கிட்ட இருக்கோ, யார்கிட்ட நிறைய அதிகாரம் இருக்கிறதோ, யார்கிட்ட நிறைய செல்வம் இருக்கிறதோ, அவர்கள் அதை துஷ்பிரயோகம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இவன் என்ன பண்ணால் தேவர்களையெல்லாம் அடக்கி ஒடுக்கி அவர்களெல்லாம் அழிப்பதற்கு தீர்மானம் செய்தான். அவர்களெல்லாம் அலைக்கழிக்க ஆரம்பித்தான். இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, அப்படி கண்டம் விட்டு கண்டம் அவர்கள் எந்த இடத்துக்கும் போனாலும் அங்கெல்லாம் போய் தொந்தரவு கொடுத்துருந்தான். இவர்கள் என்ன செஞ்சாருங்க, பயந்து 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 இவன் ஒரே ஒரு ஆளுக்கு தான் பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி எல்லா தேவர்களும் காசிக்கு சிவபெருமானை சரணாகதி அடைந்தார். உடனே அவன் அங்கேருந்து வந்தவன் சிவபெருமானிடம் இவர்கள் சரணாகதி அடைஞ்ச உடனே சிவபெருமான் மேலும் கோபம் வந்துட்டு அவனுக்கு. ஆனால் பிரம்மா என்ன சொல்லியிருந்தார், வரம் கொடுத்தவர் என்ன சொல்லியிருந்தார், நீ எங்கே வேணாலும் போக, சிவபெருமான்கிட்ட மட்டும் வம்புக்கு போகாதே, அவரிடம் மட்டும் பகையாக நினைக்காதே, அப்படி நினச்சின்னா உனக்கு அழிவு உண்டாயிரும்னு சொல்லியிருந்தார். இவன் கேட்காம சிவபெருமானை என்ன பண்ணான், அவர் ருத்ர வடிவம் கொண்டவர், சிவபெருமானுடைய வடிவத்தை எடுத்து முழுங்கிவிட்டான். முழுங்கினவுடனே சாமி என்ன பண்ணார், அவனை கிழிச்சுக்கிட்டு வெளியில் வந்தார். அளவில் ஆற்றலுடையவர். அப்படி கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்த உடனே அவன் யானை வடிவமாக இருந்த அவனுடைய தோலை உரித்து மேலே போர்த்தி கொண்டார். இதுதான் அட்ட வீரட்டங்களில் அது ஒரு அட்ட வீரட்ட செயல். அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். குன்று கொடுங்கரி உரித்து, இப்படி உரித்து போர்த்து கொண்டார் சிவபெருமான். அளவில்லாத ஆற்றல், இதில் அளவில்லாத ஆற்றல், அளவில்லாத கருணை, தேவர்கள் மீது மண்ணுயிர்கள் மீது கொண்ட கருணை ரெண்டையும் நம்ம நினச்சி பார்க்கணும். சுவாமி அவர் கருணை உடையவர், அளவில் ஆற்றல் உடையவர். இதை பார்த்து பக்கத்தில் இருந்த அம்பிகை பயந்து போனாங்களாம். வஞ்சி கொம்பினை அஞ்சுவித்தாய். அப்படி கொடுங்கரி குன்று உரித்து பக்கத்தில் இருந்த வஞ்சிக்கொடி போன்ற மெல்லியல்பு படைத்த அம்பிகையை நீ பயப்படும்படியாக செய்தாய். இப்படி சிவபெருமான் கயமுகாசுரனை வெல்வதற்காக எடுத்த அந்த வடிவம் இருக்கிறது, தெய்வீக வடிவம் இருக்கிறதே, அதுதான் நம்ம பைரவர்னு கும்பிட்றோம் கோயிலில். பைரவ வடிவம். அந்த வடிவத்தினுடைய பார்த்திங்கன்னா அதுக்கு பற்கள், கோரை பற்கள் இருக்கும். பைரவர் அவர் உள்ளேருந்து கோபமாக வெளியில் வரார். அவருடைய திரிசூலம் கையில் இருக்குது. அது மிக ஒளி பொருந்தியதாக இருக்கிறது திரிசூலம். அவர் கையிலே தமருகம் வைத்திருக்கிறார். அந்த தமருகம் ரொம்ப ஒலி படைத்தது. சாதாரணமாக திடீர்னு வெடி வெடிச்சதுன்னா நம்மளால் தாங்க முடியல, காதை புத்திக்கிறோம் பார்த்தீங்களா? அப்படி இவருடைய கையிலே வைத்திருக்கின்ற அந்த தமருகத்தை இசைத்தாலே போதும் எதிரிகளெல்லாம் சப்த நாடியும் ஒடுங்கி கீழே விழுந்து விடுவார். அப்படிப்பட்டது. அப்படி வந்தாராம் வெளியில் வரும்பொழுது, அவனுடைய வயிற்றை கிழிச்சிட்டு வரும் பொழுது அந்த திரிசூலம் அளவில்லாத ஒளி படைத்தது. நம்ம கண்ணெல்லாம் அதை பார்த்ததுன்னா அந்த கண்ணெல்லாம் தன்னுடைய ஒளி இழந்துடும். அந்த சத்தத்தை கேட்டால் காது, அதனுடைய செவி பறைகளெல்லாம் கிழிஞ்சிடும். அவ்வளவு சிரித்து கொண்டு வெளியில் வந்தாராம். விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமருகங்கை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேளம் உரித்து உமை அஞ்ச கண்டு வெண் திரு மணிவாய் வெள்ள. அம்பிகை பயந்து போனோன்னு சுவாமி இப்படி பயந்து போயிருக்காளே அப்படின்னு சொல்லி பார்த்து சிரிச்சாராம். சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே. நம்ம பைரவர்கிட்ட போய் நின்று பாடணும்னா இந்த பாட்டை பாடலாம். பைரவருக்குன்னு இருக்கிற பாடல் இந்த பாடல். இந்த தேவாரத்தில் 4வது திருமுறை 73:6. வஞ்சி கொம்பினை அஞ்சுவித்தாய் கொடுங்கரிக்குன்று உரித்து வஞ்சி கொம்பினை அஞ்சுவித்த ஆற்றல் படைத்த சிவபெருமானே,
நீ என்ன செய்யணும், உன்கிட்ட ஒரு பிரார்த்தனை. ஏன் இங்கு சொல்கிறார்னா, நீ அளவில்லாத ஆற்றலுடையவன், என்கிட்ட இருக்கிற விஷயம் ரொம்ப சாதாரணமானது, என்கிட்ட இருக்குது வலிய வினை என்னிடம் இருக்கிறது, வலிமையான வினையை வச்சுருக்கிறேன்னா, நான் பல பிறவிகளில் சேர்த்து வச்சுருக்கிறேன், ஏராளமான பிறவிகளில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக சேர்த்து சுமையாக வச்சுருக்கிறேன். ஆனாலும் நீ கொடுங்கரி குன்று உரித்து அம்பிகையை அஞ்சுவித்த ஆற்றல் படைத்த உனக்கு என்னுடைய வல்வினை நிச்சயமாக ஒரு சுமையாக தெரியாது, ஒன்று நீ அனாயாசமாக செய்து விடலாம், அதை என்னிடமிருந்து ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற விண்ணப்பத்தை இங்கு சொல்கிறார். என் வல்வினை காட்டை மடங்க நெருங்கிய பெருங்காடு, வல்வினை அப்படின்னா வலிமையான வினைகள், பெருங்காடு போன்ற என் பிராரத்த வினையை, இந்த பிராரத்துவ வினை இங்கே ஏன் சாமிகிட்ட இந்த விண்ணப்பம் அப்படின்னா, நம்ம பிராரத்துவ வினையை நம்ம அனுபவித்து கொண்டிருக்கின்ற காலத்தில் அது எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் கூட நாம் சிவபெருமானிடம் விண்ணப்பம் வைப்பதின் மூலமாக அந்த பிராரத்த வினையை நம்மை விட்டு நீங்கிவிடும். ஏன்னா பெரியவங்க பூரா அதுக்கு அழுத்தமாக நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஒரு பாட்டில் சம்பந்தர் சொல்லுகிறார், மாதோர் கூரனை வலஞ்சுடி மருவியம் மைந்தனை மருந்தினை வயற்காழி, மாதோர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காழி, நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை, ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை, பாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே. அப்போ இறைவனிடம் எவ்வளவு வலிமையான வினையாக இருந்தாலும் இறைவனிடம் நாம் பிரார்த்தித்து கொண்டால், அவனிடம் சரணாகதி அடைந்தால் நம்முடைய வினை இப்போதும் வருத்தாது, மறுமையிலையும் வந்து வருத்தாது என்ற செய்தியை இங்கு சொல்லுகின்றார். இந்த வினை எப்படி வலிமையாகிறது? வினை என்பது நல்லதும் அல்ல, அது தீமையும் அல்ல. வினை என்பது என்னென்னா செயல்பாடு தான். அந்த வினை எப்பொழுது தீவினையாக மாறுகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை பற்றி நம்ம பலமுறை யோசனை செஞ்சு பார்த்துருக்குறோம், இதை பற்றி நம்ம பலமுறை சிந்தனை செஞ்சுருக்கிறோம். இருந்தாலும் வினை எப்பொழுது அது வல்வினையாக மாறுகிறது, அந்த வினை எப்பொழுது நமக்கு வலிமையாக நம்மை பிணித்து நமக்கு துன்பத்தை தருகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோமானால் அதற்கு அடிப்படையாக சில செய்திகளை நாம் பார்க்கணும். இறைவனுடைய திருவருளாலே இந்த வினையை சேர்த்தது இறைவன், நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்தது இறைவன், மாயையை சேர்த்தது இறைவன், ஆணவம்தான் நம்ம வந்து பற்றி பிடித்தது. அந்த ஆணவத்தை நீக்குவதற்காக வினையையும் இறைவன் தான் கொண்டு வந்து சேர்க்கிறான், மாயையை நம்மிடம் கொண்டு வந்து அவன் தான் சேர்க்கிறான். அப்படி சேர்த்து இந்த உலகத்திலே சகல நிலைக்கு கொண்டு வந்து நம்மை இந்த உலகத்திலே செயல்படும்படி அவன்தான் கொண்டு வந்து விடுகிறான். அப்போது செயல் நல்லதும் இல்லாமல் தீமையும் இல்லாமல் அது செயல் என்ற அளவிலே இருக்கும் பொழுது அது வினையாக எப்படி தீவினையாக மாறுகிறது அப்படின்னா, இந்த ஆன்மா என்ன செய்யுதுன்னா, இந்த உடலை படைத்த உடனே தான் அல்லாத உடலை தான் என்று கருதுகிறது. இந்த உடம்பை நான் நினைக்குது, இந்த உடம்பை சேர்ந்த பொருள்கள்லாம் எனதுன்னு நினைக்குது. அப்படி எனதுன்னு நினைக்கிறதுனால அந்த ஆன்மாவுக்கு என்ன தோணுதுன்னா, அதுக்கு விபரீத உணர்ச்சி, அது மயக்க உணர்ச்சி, திரிவுணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த உடம்பு நம்ம கிடையாது, இந்த உடம்பை சேர்ந்த பொருள்களும் நம்முடையது கிடையாது. அப்படி நினைக்க வைக்கிறது எது அப்படின்னா அறியாமை. அறியாமை காரணமாக யான் எனது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு உண்டாகுது. அப்படி யான் எனதுன்னுங்கிற எண்ணம் உண்டானதுக்கு பிறகு என்னுடையதுன்னு ஒரு பொருள் மேலே பற்று உண்டாகுது. இந்த பொருள் எனக்கு பிடிக்காததுன்னு ஒரு பொருளை வெறுக்கிறோம், ஒரு பொருளை விரும்புகிறோம். அப்போ விருப்பத்தின் காரணமாக அந்த பொருளை அடைய வேண்டும் என்று நம்ம அறமல்லாத வழிகளில் விலக்கப்பட்ட நெறிகளில் நம்ம போகிறோம். நமக்கு நன்மை தருகின்ற பொருள் நமக்கு பிடிக்கலன்னா அதை வெறுத்து நம்ம ஒதுக்குகிறோம். இதனால் நமக்கு வினைகள் சேருகின்றன. இப்படி பல்வேறு காலங்களில் வினைகள் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கின்றன.
எது தீவினை அப்படின்னா அறநூல்களில் இது விலக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியவைகளெல்லாம் தீவினைகள். அறநூல்களில் இந்த இந்த காரியங்களையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் நற்செயல்கள். அப்படி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா மனதாலையும் நம்ம மனதாலையும் நல்வினைகளையும் செய்கிறோம், தீவினைகளையும் செய்கிறோம். மனதால் செஞ்சால் கூட அது வினையாக மாறுகிறது. அப்புறம் வாக்கினாலையும் நம்ம நல்வினைகள் அல்லது தீவினைகள் நம்ம செய்கிறோம். வாக்கினால் தர்மத்துக்கு புறம்பாக பேசி மற்றவர்களை நாம் துன்பப்படுத்தினால் நம்ம பேச்சு கூட நமக்கு துன்பமாக நமக்கு அந்த வினையை கொண்டு வந்துடும். அப்புறம் செயலாலையும் நம்ம நற்செயல்கள் தீய செயல்கள் எல்லாம் செய்கிறோம். ஆகவே இப்படி நாம் பல்வேறு பிறவிகளில் வினையை நாம் சேர்த்து கொண்டே இருக்கிறோம். அதனால தான் மாணிக்கவாசகர் ரொம்ப ஆழ்ந்த பொருளோடு சொல்லுகிறார், நம்ம இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம், நமக்கு வந்த உயிருக்கு இந்த உடம்பை சேர்த்தது கடவுள். கடவுள் உடம்பை சேர்த்து நம்ம செயல்படும்படி செஞ்சுருக்கிறாரு. எதற்காக வந்தோம், எதற்காக நாம் செயல்படுகிறோம், எதற்காக இறைவன் நம்ம நீங்கள் கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்கிறத உண்மையெல்லாம் தெரியாமல் நான் எனது என்று இந்த உடலை சார்ந்து நமது விருப்பு வெறுப்புக்கு தகுந்தது போல நாம் செய்கிறோம். இப்போது சாதாரணமாக கடவுள்தான் இந்த இடமாகிய உடல், கருவிகள், இதை செய்வதற்குரிய காலம் எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துருக்காருங்கிறது நமக்கு தெரியும். அப்போது நாம் எப்படி இருக்கணும்னா, கடவுள் நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது நம்முடைய வினையை அனுபவித்து நுகர்ந்து அந்த வினையை நீங்கி நாம் தூய்மை அடைவதற்காகத்தான் அந்த உலகத்தில் படைச்சிருக்காருன்னு நம்ம நினைத்து வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் உடலே நாம் என்று நினைத்து உடலுக்கு தொடர்பானவைகளெல்லாம் என்னுடைய சொந்தம் அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம். அதுதான் மயக்க உணர்வு. அந்த மயக்க உணர்வில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி வாழ்வதனாலே நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, வினைகள் பெருகி கொண்டே போகின்றன. அந்த வினைகள் ஒவ்வொரு பிறவியிலையும் பெருகி கொண்டே போகின்ற வினைகளுக்கு நாம் சஞ்சிதம்னு சொல்கிறோம். அந்த சஞ்சித வினைகளெல்லாம் நம்முடைய புத்தி தத்துவத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அந்த வினைகளெல்லாம் உட்காந்து இப்போ பிறவிக்கு வரும்பொழுது அந்த சஞ்சித வினையிலேருந்து ஒரு பகுதி எடுத்து கடவுள் இந்த பிறவியில் அனுபவித்து அதை தீர்ப்பதற்கும் நாம் முன்னேற்றம் அடைவதற்கும் ஞானம் அடைவதற்கும் வசதியாக இந்த உலகத்துக்கு நம்ம கொண்டு வர்றார். அந்த பிராரத்த வினை அப்படின்னு அதுக்கு பேர். அது அதிசூக்கும வினை என்றும் சொல்லுவார்கள். அதனால் நமக்கு என்ன பிராரத்த வினையின் காரணமாக நமக்கு என்னென்ன உண்டாகிறதுனா, அந்த உலகத்தில் நாம் பிறக்கின்ற ஜாதி அமைகிறது. ஜாதின்னா இப்போ நாம் வச்சிருக்கிற ஜாதி இல்லை, விலங்கு, நீர்வாழ்வன, பரப்பன, மனிதர்கள், தேவர்கள், நரகர்கள், இப்படி பல்வேறு வகையான ஜாதி. எந்த பிறவியில் எந்த ஜாதியில் எதுவாக பிறக்கணுங்கிறத கூட நாம் செய்த வினை தான் தீர்மானிக்குது. அப்போ அதுவாக பிறக்கிறோம். அதுக்கும் மேலே இந்த பிறவியிலே பிராரத்துவமாக நாம் எவ்வளவு காலம் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதையும் நம்முடைய முன்வினை தான் தீர்மானிக்குது. பிராரத்துவம், சாதி, ஆயுள், போகம், இங்கே அனுபவிக்கக்கூடிய சுகம் அல்லது துக்கம் எல்லாத்தையும் நம்முடைய வினைகள் தான் தீர்மானிக்குது. ஆகவே பிராரத்துவமாக இந்த வினைகள் வருகின்றன. சஞ்சிதத்திலிருந்து முகக்கப்பட்டு ஓரளவு வினை எடுத்து இந்த பிறவிக்கு அனுபவித்து நீ திருந்தி வான்னு தான் கடவுள் அனுப்புகிறார். எல்லா வினைகளையும் அனுபவிக்க கொடுத்தா நம்மளால் அதெல்லாம் அனுபவிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் வினையை எடுத்து அனுபவிக்கிறதுக்கு கொடுக்குறாரு. அந்த வினையைத்தான் நாம் அனுபவிக்கிறோம். இதை திருவள்ளுவர் சொல்லுகிறார், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் உய்த்தலறி. கோடியை தொகுத்து வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எதை நீ அனுபவிக்கணும்னு இறைவன் கொடுத்துருக்கிறானோ அதை மட்டுமே நாம் அனுபவிக்க முடியும். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சாதாரணமாக உலகத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், விளக்கண்ணியை மேலே தடவிட்டு மண்ணில் உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும் அப்படின்னு ஒரு பழமொழி லோக்கலாக சொல்லுவாங்க. அது மாதிரி இறைவன் நமக்குன்னு என்ன தீர்மானித்து வச்சுருக்கிறானோ, நம்ம என்ன திறமையாக இருந்தாலும் அதை நம்ம உலகத்தில் பார்க்கலாம். நல்ல புத்திசாலி அறிவாளியாக இருப்பான், எல்லாருக்கும் புத்தி சொல்லுவான். அவன் வாழ்க்கையில் எந்த விதமான வசதிகளும் இல்லாமல் மங்கி போய் கிடப்பான். ஒரு வசதியும் இருக்காது, ஒரு திறமையும் இருக்காது. அவன் பார்த்திங்கன்னா லிஃப்ட் ஆகி மேலே போயிருப்பான், எங்கேயோ போயிருப்பான். அதுக்கு என்னெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது, வினைகள் தான் காரணம். ஆகவே வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும். அதனால் கோடிக்கணக்கில் தொகுத்து வச்சாலும் சரி, கடவுள் எது தலையில் அடித்து இங்கே அனுப்பியிருக்கிறாரோ
அது மூலமாகத்தான் நமக்கு என்ன ஜாதி, என்ன வகையான பிறப்பு ஏற்படும், நமக்கு எவ்வளவு நாள் ஆயுள் ஏற்படும், அதில் என்னென்ன விஷயங்களையெல்லாம் நாம் நுகர வேண்டும் என்பதும் அந்த பிராரத்த கர்மம் தான் தீர்மானிக்கிறது. இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம், சிவப்பிரகாசத்தில் நம்முடைய சிவப்பிரகாசத்தில் சொல்லப்படுகிறது, ஊழ் அல்லது உணவு ஆகா. நம்ம எதை புசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எதை புசித்தல் என்றால் இங்கே அனுபவம். எதை அனுபவிக்கிறோம்னா நம்முடைய முன் வினையைத்தான் நான் இங்கே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி காலையிலேருந்து என்னெல்லாம் நிகழ்தோ அதெல்லாம் கூட நம்முடைய ஊழின் காரணமாக அனுபவிக்கிறது தான். ஆகவே இப்படி சஞ்சிதையிலிருந்து பிராரத்துவம் வருகிறது. பிராரத்துவத்தை அனுபவிப்பதற்காக இந்த உலகத்தில் பிராரத்துவத்தை அனுபவிப்பதற்கு கடவுள் அந்த பிராரத்துவத்தை நமக்கு தருகிறார். அதில் நம்ம அனுபவிக்க வேண்டிய தீவினைகளால் துன்பத்தை அனுபவிக்கலாம், நல்வினைகளால் இன்பத்தை அனுபவிக்கலாம். அப்படி அனுபவிக்கும் பொழுது, தீவினைகளால் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அதற்கு வேறு யாரோ காரணம் என்று அவைகளை பகை கொள்ளுதல், அவர்களுக்கு தீங்கு செய்தல், மனதிலே கோபத்தை உண்டு பண்ணுதல், கவலையை ஏற்படுத்தி கொள்ளுதல், இப்படியெல்லாம் இருந்தாக்கா அது கூட மேல்வினையாக மாறுகிறது. இன்பம் நல்ல புண்ணிய செயல்கள் நம்ம பணக்காரனாக இருந்தோம், உடல் வலிமையாக இருந்தது அப்படின்னா அந்த உடல் மூலமாகவும் நம்முடைய அதிகாரத்தின் மூலமாகவும் செல்வத்தின் மூலமாகவும் நாம் தவறு செய்தால் அதுவும் வினையாக மாறுகிறது. ஆகவே புது வினையாக அந்த ஆகாமியம் உண்டாகிறது. இப்படி வினை வலிமையாக நம்மிடம் சாருகிறது. வேணா வலிமையாக வந்துடுது. அதுதான் மாணிக்கவாசகர் என்ன சொல்கின்றார், வல்வினை காட்டை. அந்த வினையானது வலிமையாக இருந்து நமக்கு காடு போன்று நிறைய மரங்கள் இருந்தால் அந்த காடு அடர்ந்து இருக்கும் இல்லையா, அதுபோல் வினைகளெல்லாம் நாம் நிறையா செஞ்சு ஒவ்வொரு வினையும் ஒரு மரமாகி அது பெரிய காடாகி அது வலிமையான வினையாக இருக்கிறது. ஆகவே அதை நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அதை அந்த வல்வினைன்னு இங்கே சொல்லியிருக்கிறார். அதனால் மெல்வினைன்னு ஒன்று இருக்குது. சாதாரணமாக சிறு சிறு தீய செயல்கள், அது அல்லாமல் இது வலிமையான வினை. இந்த வலிமையான வினை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயன் விளைவிப்பதிலே அதிகமான தீவினை பலன்களை உண்டு பண்ணோம், விரைவாக உண்டு பண்ணும். அதனால் இது வல்வினை. அவை ரெண்டு வினை இருக்கிறது. இதில் வல்வினையை இங்கு நீ மடங்க அழியுமாறு செய்ய வேண்டும். கொடுங்கரி குன்று உரித்து அஞ்சுவித்தாய் வஞ்சி கொம்பினை. அப்படி வஞ்சி கொம்பினை அஞ்சுவித்த பெருமானே, எனது வல்வினை காட்டை மடங்க நீ என்ன செய்ய வேண்டும்னா, அது என்னால் இந்த வினைகளிலிருந்து நீந்தி வெளியில் வர முடியாது. ஆகவே இந்த வினைகளை நீ அழித்து அருள் புரிய வேண்டும். அதற்கு உன்னுடைய திருவருள் எனக்கு வேண்டும். மடங்க நின் மன்னருள் தீக்கொழுவும் விடங்க. மன்னருள் அப்படின்னா நிலை பெற்ற அருள். திருவருளுக்கு ஏற்ற இறக்கம்னு கிடையாது. அது எந்த காலத்திலும் இறைவனோடு தொடர்புடையது, அதுக்கு அழிவே கிடையாது. அதனால் நிலை பெற்ற திருவருளினாலே தோற்றமும் கேடும் இல்லாத நின் திருவருளினாலே தீக்கொழுவும் அருளாலே எனது அந்த வலிய வினை காட்டை உன்னுடைய அருளே தீயாக இருந்து அதை அழித்து அருள் புரிய வேண்டும். வல்வினை காடு, அந்த காட்டை மழையினாலையும் வேகமாக மழை பெஞ்சு புயல் அழிக்கலாம். ஆனால் விரைந்து அழிப்பதிலே நெருப்பு ரொம்ப வல்லமை உடையது. ஆகவே என்னுடைய வல்வினையை நீ உன்னுடைய அருளின் காரணமாக, அருள் ரெண்டு விதங்களில் செயல்படும், அறக்கருணையாகவும் செயல்படும், மரக்கருணையாகவும் செயல்படும். இறைவன் கோபத்தோடும் நம்முடைய வினையை அழிக்கலாம், அருளோடு அழிக்கலாம். இங்கு நெருப்பாக மண் அருள் தீக்கொழுவும் என்னுடைய வல்வினை காட்டை எரித்து அழித்து என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடங்க. பெருமானை விழித்து கூப்பிடுகிறார். விடங்கன்னா ஆண்மை மிக்கவனே. ஆகவே இந்த காட்டை அழிப்பதற்கு உன்னிடம் அளவற்ற ஆற்றல் இருக்கிறது. அப்படி ஆற்றல் படைத்த ஆண்மை மிக்கவனே, நீ எனது வினையை முற்றிலுமாக எரித்து அழிக்க வேண்டும்.
அப்படி என்னை காப்பாற்றி எனது வினையை அழிக்காமல் என்னை கைவிட்டு விடலாகாது. எந்தன்னை விடுதி கண்டாய். ஆகவே என்னை கைவிட்டு விட வேண்டாம். இந்த இந்த வினைகளையெல்லாம் நான் செய்த பல்வேறு பிறவிகளில் நான் செய்த தீவினைகளையெல்லாம் நானே அனுபவித்து கழிக்க வேண்டுமென்றால் என்னால் இயலாது. எனக்கு அந்த வலிமையும் இல்லை. அவ்வளவு காலம் துன்பப்படுவதற்கு எனக்கு ஆற்றலும் இல்லை. பெருமானே, நான் உன்னுடைய மைந்தன், உன்னுடைய குழந்தை. ஆகவே நீ அளவற்ற ஆற்றல் படைத்தவன். உன்னது கருணையினாலே, உன்னை நான் வழிபடுகின்ற காரணத்தினாலே எனது வினைகளை எல்லாம் நீக்கி என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று சுவாமிகள் இங்கு பிரார்த்தித்துக் கொள்கிறார். அப்படி என்னை கைவிட்டு விடாமல் எனக்கு பிறவியை தருகின்ற இந்த மாயாமலம் திரும்ப திரும்ப நான் பிறக்கின்ற இந்த பிறவிக்கு வேறாக இருக்கின்ற ஆசையை களைந்து அருள் புரிய வேண்டும். ஆசைதான் எல்லாவற்றுக்கும் அந்த காரணமாக இருக்கிறது. அதை நீ களைந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். என் பிறவியை வேறொடும் களைந்து ஆண்டுகொள். அடியேனது பிறப்பை அதனுடைய வேறாகிய மூலத்தோடும் களைந்து, அந்த மூலத்தை களைந்து அதில் என்னை விட்டு ஒழித்து என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும். இனி வரக்கூடிய பிறப்பு இறப்புகளும் இந்த பிறவிலேயே என்னுடைய வல்வினை காட்டை உன்னுடைய திருவருளாலே ஒழித்தருள் செய்வதோடு மட்டுமல்லாமல் இனிமேல் வரக்கூடிய பிறப்புகளையும் ஒழித்து என்னுடைய பிறவிக்கு மூல காரணமாக இருக்கின்ற அவாவை வேரோடு களைந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறார். இந்த பிறவிக்கு வேறு அவா என்பதை திருவள்ளுவர் அவா அறுத்தல்னு நம்முடைய திருக்குறளிலே அறத்துப்பாலுடைய கடைசி அதிகாரம் அதுதான், அவா அறுத்தல். அவா என்பது எல்லா காலத்திலும் இருக்கும். மனதுக்குள்ளே எழக்கூடிய ஒன்றை பற்றி விரும்பக்கூடிய ஆசை. அந்த ஆசை தான் பருமையாக நாம் தவறு செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, நாம் மனதிலே எழக்கூடிய ஆசை, நம்ம தெருவில் போயிட்டு இருக்கிறோம், ஒரு உருவத்தை பார்க்குறோம் அல்லது ஒரு பொருளை பார்க்குறோம். அந்த பொருள் நம்முடைய காட்சியில், முதல்ல காட்சியில் புலன்களுக்கு படும். அந்த புலன்களுக்கு தான் முதல்ல படும் அது. அதனால தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எது உன்னை கீழ்நிலைக்கு அழைத்து செல்லுமோ புலன்கள் என்னாலே, அந்த பொருள்களை உன்னுடைய காட்சியிலிருந்தும் உன்னுடைய அனுபவத்திலிருந்தும் பிரிச்சிரு. விடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை, அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை, விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை. இப்போ 5 பொறிகளுக்கும் இலக்காக இருக்கின்ற விஷயங்களிலிருந்து நீ நீங்கி இருக்கணும். ஒரு விஷயம் ஒன்றை தாழ்ந்த நிலை கொண்டு போகுதுன்னா அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப பார்க்கக்கூடாது. அந்த விஷயங்களோடு நெருங்கி இருக்கக்கூடாது. அந்த விஷயங்களை உன்னிடமிருந்து பிரித்து விட வேண்டும். இப்போது ஒருத்தர மது ரொம்ப கவர்ச்சியாக இழுக்குதுன்னு வச்சுங்க, அது இருக்கிற பக்கமே போகக்கூடாது. அதை நம்மிடமிருந்து பிரிக்கணும். முதல்ல நம்ம பார்வைக்கே வரக்கூடாது. அது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி எது புலன்களை கீழ்நிலைக்கு இழுத்து செல்கிறதோ அதே மாதிரி நாம் சாப்பிடுகின்ற உணவுப் பொருள்கள், சில பொருள்கள் பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப கவர்ச்சியாக இருந்து வாவான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ரோட்டோடு போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், வடை சுட்டு அடிக்கிருந்தா அந்த வாசனை நம்மளை வாவான்னு கூப்பிடும். நம்ம வேண்டான்னு முறுக்கிட்டு போனால் கூட நம்ம பிடிச்சி இழுத்து அது நம்ம வாயுவில் உட்காந்துடும், தானாக உட்காந்துடும். அப்போது இந்த பொருள்களில் இருந்து நீங்க வேண்டும். முதல்ல அந்த பொருளை பார்த்த உடனே ஆசைக்கு நம்ம அந்த எந்த பொருள்களை அந்த பக்கம் போனால் அந்த பொருள் நம்மளை கவர்ச்சிக்கும்னா அந்த இடத்துக்கே போகாமல் நிறுத்தணும். முன்னாடி அடல் வேண்டும். அந்த பாட்டு எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை, விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. சுத்தமாக அதிலிருந்து நீங்கிடு. முதல்ல ஆரம்பத்தில் ஒரு செடி வளர வேண்டும் என்றால் அந்த செடிக்கு சின்ன செடியாக இருக்கும் பொழுது அதை சுற்றி கூண்டு கட்டணும், இல்லாட்டி வேறு ஏதாவது அதை சாப்பிட்ணும். அதுபோல் நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நாம் பெரிய முனிவராக இருக்கிறவங்க எது வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இறைவனே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சாதாரணமானவர்கள், இந்த உலகில் பொருளை மயங்கக்கூடியவர்கள், அந்த பொருள்கள் எதுக்க வராமல் பார்த்துக்கணும். அப்படி எதுக்க வர்ற மாதிரி எதிரே தோன்றுகிறது மாதிரி இருந்தால் அதிலிருந்து விலகி நிற்க வேண்டும்.
அந்த பக்கமே போகக்கூடாது. இப்படி நம்முடைய ஆசையை, அந்த அவாவை நம்மிடமிருந்து வேறுபடுத்த வேண்டும். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும், எல்லா உயிர்களுக்கும் எஞ்ஞான்றும் எந்த காலத்திலும் தவா பிறப்பினும் வித்து. தவான்னா இடையறாமல் வரக்கூடிய பிறவிக்கு அது வித்தாக இருக்கு சொல்றார் மாணிக்கவாசக சுவாமிகள். என்ன சொல்றாங்கன்னா, என் பிறவியை வேறொடும் களைந்து ஆண்டுகள். ஆகவே இதற்கு மூல காரணமாக இருக்கின்ற அவாவை, இந்த பிறவிக்கு மூல காரணமாக இருப்பது இந்த உடல் வாழ்க்கை. இந்த உடல் வாழ்க்கை மீண்டும் மீண்டும் வரக்கூடாது. இந்த உடல் வாழ்க்கை மீண்டும் மீண்டும் வருவதற்கு காரணமாக இருப்பது ஆசை, ஆவல், அந்த அவா. அந்த அவாவை முற்றிலும் வேரோடு களைந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று இந்த பிறவி துன்பம், இந்த பிறவியிலே வந்து நாம் இந்த உலகத்திலே உழலும் பொழுது இன்பமே மிகுந்திருப்பது போன்று தோன்றினாலும் நாம் துன்பத்தையே வாழ்க்கையிலே நம்ம அனுபவிக்கிறோம். துன்பமே பிறப்பே இறப்படு மயக்காம் தொடக்கலாம் அறுத்தனர் ஜோதின்னு ஒரு இடத்துல மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். துன்பமே பிறப்பு, இறப்படு மயக்கு, இதெல்லாம் வரக்கூடியது. ஆகவே இதிலிருந்து நீங்குவதற்கு எனக்கு உன்னுடைய திருவருளை முழுமையாக தர வேண்டும் என்று இந்த இடத்துல சுவாமிகள் பிரார்த்தித்து கொள்கிறார்கள். இந்த பாட்டில் பிரபஞ்ச வைராக்கியம் எப்படி அமைகிறதுன்னு கேட்டிங்கன்னா, வல்வினை காட்டை, எனக்கு வல்வினை காடு இருக்கிறது, இந்த வல்வினை காடு தான் மீண்டும் எனக்கு பிறப்பை உண்டாக்குகிறது. இந்த வல்வினை காட்டை நீ அழிக்காவிட்டால், இந்த வல்வினை காட்டிலிருந்து நான் நீங்காவிட்டால் எனக்கு நீங்க முடியாது. எனக்கு அந்த வல்வினை காட்டை நீக்குவதற்கு எனக்கு ஆற்றல் இல்லை. உன் மண்ணருள் தீக்கொழுவும், உன்னுடைய நிலைபெற்ற திருவருள் தான் அதை, அந்த காட்டை தீயாக இருந்து அழிக்க வேண்டும். அப்படி அழித்து என்னுடைய பிறவியை நீ வேரோடு நீக்க வேண்டும் என்று சொல்வதனாலே இந்த உலக வாழ்க்கையில் பற்றற்ற தன்மை வெளிப்படுகிறது. பிரபஞ்ச வைராக்கியம் என்ற கருத்து இந்த பாட்டில் மாணிக்கவாசக சுவாமிகள் மிக தெளிவாக நமக்கு விளக்கி அருள்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டை ஒரு தடவை பார்த்துடலாம். மடங்க என் வல்வினை காட்டை நின் மண்ணருள் தீக்கொழுவும், விடங்க என் தன்னை விடுதி கண்டாய், என் பிறவியை வேறொடும் களைந்து ஆண்டுகொள் உத்தரகோசமங்கைக்கு அரசே, கொடுங்கரி குன்று உரித்து அஞ்சுவித்தாய் வஞ்சி கொம்பினையே. திருச்சிற்றம்பலம்.